இன்றைக்கி கவலை மீன் குழம்பு செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் புளி, கவலை மீனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம், பூண்டு, தக்காளி கரைக்கிறதுக்கு. இது ஒரே ஒரு கத்திரிக்காய் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் இல்லாதனால கத்திரிக்காய் போடணும். இது கவலை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கரைக்க போகிறோம், புளியை கரைக்க போகிறோம். புளியை கரைச்சிக்கினேன். இந்த சமயத்தில் தேவையான உப்பும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு புளி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு இதை கரைக்கணும். கரைச்சிட்டு வெட்டி வச்சேன் பாருங்கள், அந்த தக்காளி நல்லா போட்டு கரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் கவலை மீன். மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். மாங்காய் இல்லாத சீசனில் வைக்கிறேன். இருந்தாலும் நான் தேடி பார்த்த மாங்காய் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன். ஏதாவது ஒரு இது போடணுன்றதுனால கத்திரிக்காய் போடுறேன். இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு கரைச்சிங்க. இந்த டைம் உங்களுக்கு உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நாங்கள் எப்பயுமே மீன் குழம்பு தாளிக்கிறதுனா வடகம் போடுவோம். வடகம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரியுதுங்களா. இந்த டைமில் தட்டி வச்ச பூண்டை தட்டி வைக்கணும். தட்டி வச்ச பாருங்கள் எவ்வளோ இந்த வடகம் அவ்வளோ அழகாக மலர்ந்துட்டு பாருங்கள். இப்போ தட்டி வச்ச பூண்டை போட்டுட்டு அது நல்லா வதங்குற டைமுக்கு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இந்த வெங்காயம் வதங்கும்போது கத்திரிக்காயும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச இந்த கலவையை ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்குது. நல்லா அப்படியே கொதிக்கிற இந்த தருணத்தில் நல்லா கொதிக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்கிட்டோம். ஆனால் கவலை மீன் அவ்வளோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அப்படியே போட்ட உடனே நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கவலை மீன் குழம்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த குழம்பு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஏடு வர மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த குழம்பு, மீன் குழம்புக்கான இது. இப்போ இந்த கவலை மீன்லாம் போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மீன் எப்படி சூப்பராக லைட்டாக மீன் வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட மீன்லாம் அப்படியே சும்மா எவ்வளோ சூப்பராக பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு இப்போ செய்கிற மீன் குழம்ப, அதாவது காலையில் செஞ்சேன்னா கொஞ்சம் விட்டு மத்தியானம் அந்த உப்பு புளியிலலாம் ஊறி சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுட்டுங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு அதாவது கவலை மீன் குழம்பு. இது நாங்கள் கவலை மீன் தான் சொல்லுவோம். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் மீன் குழம்புக்கு.